Hi friends, வணக்கம். வெல்கம் டு விஜி சிம்ப்ளி ஹோம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நியூ இயர்லாம் எப்படி கொண்டாடினீங்க? எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எங்க நியூ இயர் வீடியோலாம் பார்த்தீங்களா? என்ஜாய் பண்ணீங்களான்னு சொல்லுங்க. இப்போ நாம ஒரு ரெசிபி பார்க்க போறோம். இது சைடிஷ் தாங்க. இது வந்து நம்ம சப்பாத்தி, பூரி, புலாவு, தோசை, ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த ஒரு ரெசிபியை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன், இன்றைக்கி செய்து காமிக்க போகிறேன். இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம வாங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். அது ஒன்றும் இல்லைங்க, கடாய் வெஜிடேபிள். கடாய் வெஜிடேபிள் எப்படி செய்யறதுன்னு தான் காமிக்க போறேன். வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம். இப்போ கடாய் வெஜிடேபிள் செய்ய நான் எடுத்திருக்க காய்கறி எல்லாம் என்னன்ட்டு நான் காமிக்கிறேன். காலிஃப்ளவர் 50 கிராம், உருளைக்கிழங்கு 50 கிராம், கேரட் ஒரு சின்ன கேரட்டு, பீன்ஸ் 50 கிராம், 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய். நான் வந்து 2 விதமான குடமிளகாய் எடுத்திருக்கேன். என்கிட்ட சிகப்பு குடமிளகாய் இருந்தது, அதனால பச்சை சிகப்பு 2 விதமான குடமிளகாய் எடுத்திருக்கிறேன். பச்சை பட்டாணி 1 கப், 1/2 ஸ்பூன் தனியா, 2 மிளகாய், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணிக்கணும். நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியா பொடி, கரம் மசாலா 1/4 ஸ்பூன், லாஸ்டா கொத்தமல்லி தூவை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், 6-7 முந்திரி. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கலாம், ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். தனியா, மிளகு சீரகம்லாம் சட்டுன்னு ஆயிடும், அதனால தனியா மட்டும் 1 நிமிஷம் நம்ம போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ தனியா போட்டாச்சு, மிளகாய் போட்டாச்சு. இப்போ மிளகு சீரகம் சும்மா 1 நிமிஷம் அது பட பட படன்னு வரும், நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இது ஆறட்டும், இது கடைசியாக தான் நமக்கு தேவை. இந்த படன்னு வந்துடுச்சு பாருங்க, குதிக்குதா, அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். முதல்ல ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். வெறும் காய்ங்க மட்டும் நான் இப்போ வதக்கி எடுத்துக்கிறேன். பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி, இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் மற்ற காயெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் இது வதங்கிடுச்சு. அடுத்து காலிஃப்ளவர் போடுறேன். காலிஃப்ளவர் 2 விதமான குடமிளகாய், பார்க்கறதுக்கே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இப்போ நம்ம இதை போதும் வதங்கினது, நம்ம இதை வந்து தட்டில் வச்சுக்கலாம். இதில் இப்போ நான் முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கிறேன். இப்போ முந்திரி, இதுலேயே வெங்காயம் போட்டு நம்ம வதக்க வேண்டியது தான். வெங்காயம் போட்டுக்கிறோம். நல்ல வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்கள்ல, பொன்னிறமாக வதங்கணும். நல்லா வதங்கட்டும். நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான், வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க, வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நான் தக்காளியும் போட்டு வதக்கிறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும், நல்லா குழைய ஆன பிறகு மற்ற பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா குழையட்டும். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பொடியாக இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பிளெயின் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன். எல்லாம் கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போகட்டும். 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் மிளகா வெடிப்பெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதோட காயை சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தேவைக்கேற்ப சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்க்குறேன்.
இது 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதில் காய் போட்டுடலாம். மிளகாய் வெடிப்புலாம் போயிடுச்சு. நம்ம இப்போ வதக்கி வச்சிருக்க காயெல்லாம் இதில் சேர்த்துடலாம். பாருங்க, பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் காரம் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆனாலும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுவும் லாஸ்ட்டில் நம்ம போடுவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணதை இந்த மாதிரி நர நம்ம பொடிச்சு வச்சுக்கணும். மிக்சியில் நான் அரைச்சி வச்சுட்டேன். இதை வந்து லாஸ்ட்டாக தான் போட போகிறோம். 1/2 டம்ளர் தண்ணி விடுறேன். இந்த காயெல்லாம் கொஞ்சம் வேகட்டும். இந்த காயெல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க, நல்லா எல்லாம் வெந்து போச்சு. எல்லாம் இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக எப்படி அழகாக இருக்குது பாருங்க. இப்போ வந்து இந்த டொமேட்டோ சாஸ் வந்து இருந்தால் விடுங்க, வேணான்னா விட்டுடலாம். இது வந்து ஆப்ஷன் தான், எங்களுக்கு பிடிக்கும், அதனால நான் விடுறேன். 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் விடுறேன். உங்ககிட்ட இருந்தால் விட்டுக்கோங்க, இல்லைனாலும் தேவையில்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம கோஸாக அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை இதில் அப்படியே தூவ வேண்டியது தான். நம்ம அளவு எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி மீதி நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட அப்புறம் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா இதை பாருங்க, அவ்வளோதான். தூவிட்டு அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சுங்க. மசாலா தூவியாச்சு. அடுத்து கொத்தமல்லி தூவிக்கிறேன். அவ்வளோதாங்க, கடாய் வெஜிடேபிள் முடிஞ்சிடுச்சு.